வெல்கம் டு ஸ்மார்ட் கேங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம தீம் பார்க் டைக்கூன் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க கைஸ். சரி, ஏதான் ப்ரோ நேற்றே போட்டன்னு பேரில் ரொம்ப நாள் கழிச்சு போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நேற்றும். ஆனால் இன்றைக்கி கன்ஃபார்மாக போடுவேன். சரி, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளவலான்னு பேசாமல் வாங்க போகலாம். என்ட்ரினா போட்டாச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என்ட்ரினா போட்டு மாதம் இருந்துச்சா. சரி, இப்போ லோடிங் பார்க்க வேண்டியது ஆயாச்சு. கைஸ், இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. இங்கே என்னென்னா ஒருத்தன் பார்க்கு பார்த்தோம்ல, ஐயோ குப்பையை வேற போட்டு விட்டாங்க. சொல்லிகிட்டு இருக்கும் போது தான் குப்பை போடுவாங்க. நான் கஷ்டப்பட்டு சுற்றுற பார்த்தா காமெடியாக இருக்குது. அன்றைக்கி ஒரு தீம் பார்க் போயிட்டு வந்தது. அங்கே ஒருத்தன் ஒரு மாதிரி கட்டி வச்சுருந்தால, அது மாதிரி நானும் கட்டிட்டேன். கஷ்டப்பட்டு ஆஃப்லைனில் போட்டு எங்கள் அண்ணனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கஷ்டப்பட்டு இந்த லைட் செட்டிங்லாம் நான் வச்சேன். இந்த சேரீலாம் எங்கள் அண்ணன் வச்சுருந்தான். பாருங்கள் எப்படி இருக்குது. ஐயோ சொல்லிகிட்டு இருக்கும் போது தான் இந்த ஆடு வரும். அப்பா சும்மாட்டு இந்த ஆடு பக் ஆகிட்டே இருக்குது. இங்கே ஒரு ரைடு வேறு கட்டுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கேம்குள்ளே வரும்போது இந்த ரைடு தான் கட்ட சொல்லுவாங்க. இந்த ரைடும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே கொஞ்சம் இது என்னது ஸ்டால் வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் பீஸா ஸ்டால், கூல்ட்ரிங்க் அதெல்லாம் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு கூட கட்டியிருப்பேன். பொறுங்க அங்கே போகிறேன். கட்சியில் இருக்கும் பாருங்கள். அங்கே ஒரு நேரம் மாதிரி தெரியுது அப்படின்னு என்ன ரைடுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன ரைடுனா கார் ரைடு பாருங்கள். இது கட்ட நம்மக்கிட்ட காசே இல்லை. அப்போ இதை எப்படியோ காசுலாம் சேர்த்து வச்சு எப்படியோ கட்டிட்டேன். 23,000 கொடுத்து ஸ்லோவாக போகுது இந்த ரோடில். டம்மி ரோடு, அதுவும் டம்மி ரோடு பார்த்தாலே தெரியும். சரி, இவ்வளோ நாள் நான் இந்த ரோப்ளாக்ஸ் இந்த கேமிங்னா நான் எதில் விளையாடுறேன் தெரியுமா? நிறைய பேர்லாம் பிசின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் ஃபோனில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த குதிர் ரைடு இந்த ரைடுலாம் நான் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தேன். இங்கே ஒரு ரைடு கட்டுவோம். ஏதாச்சும் ரைடு டாப்பிள் டவர்னு ஒன்று இருக்குது. பாருங்க, வேறு ஏதாச்சும் ரைடு இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த பவுன்ஸு கலெக்ட் பண்ணவே மறந்துட்டேன். டாஸ்க்கு ஸ்டார்ட் மியூசியம் நிறைய பண்ணி விட்டுருவோம். இப்போ அந்த டாப்பிள் டவர் அன்லாக் பண்ணிடுவோமா. பொருங்க ஃபஸ்ட்டு அந்த ஏதாச்சும் ரைடு கட்டாமல் இருக்கான்னு பார்த்துப்போம். இங்கேனா மொத்தம் கட்டியாச்சு. இந்த இதுலேயும் மொத்தமாக கட்டியாச்சு. ரோலர் கோஸ்டர்லாம் கட்டவே தேவையில்ல போல். காசு நிறையா கேட்குறான். ட்ரெயின் ரைடுக்கு 60,000. லாகு ஃப்ளூம் இந்த ரைடு தான் நான் கட்டாமல் இருக்கேன். இங்கே ஒரு இடம் இருக்கா வைக்க. வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வைக்க முடியாது. நான் வேறு எங்கேயாச்சும் இடத்த பார்ப்போம். இங்கே எங்கேயாச்சும் இடம் இருக்கு. அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு இடம் கட்டணும்ல. ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்த இடத்துக்கு காட்டினால உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. அந்த இடத்துக்கு பின்னாடி நிறைய இடம் இருக்குது. அங்கே போய் சொல்லும் போது தான் அந்த ஆடு வேறு பண்ணி கட்டிட்டு
ஆச்சு. கொஞ்ச நேரத்தில் கட்டியாச்சு. இப்போ ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. சரி பார்த்து ரைடை ஆனால் இங்கே கட்டிடுச்சு. என்ன தெரியாத என்ன பார்க்குறேன். இங்கே தான் சொல்கிறேன். இடம் இருக்குது, நிறையா இடம். இங்கே அந்த லாக் எங்கள் அண்ணனோட அக்கௌண்ட்டை எடுத்து தான் விளாண்டுருப்பேன். அப்போ நான் டீம் பார்ட்டிஷன் இருக்குல்ல, அதை எடுத்து விளாடுவேன். நிறையாவும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன் ரைடு. எனக்கு விளாட தெரியும் அப்போலாம். ஆனால் கொஞ்ச நாள் மறந்துட்டேன் விளையாடவே. எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டேன். அதனால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நான் தான் கஷ்டப்பட்டு கட்டேன். ஆனால் அந்த முன்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, சர்ப்ரைஸ் இருக்கு கட்டினால அது பண்ண கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுறான். இது பண்ணலாம். ஆனால் எனக்கு நிறையா ரைடு கட்டி தந்தாங்க. 2024 பிரணவ் பார்க்குன்னு வர்றாங்க. அந்த பார்க்கில் நிறையா ரைடு கட்டி பார்ப்பேன். நம்ம ரைடு லாட்ஜு நல்லா கட்டிக்கலாம். ஒரு ரைடுக்கு அந்த ரைடுக்கு ஃபஸ்ட்டு கேமுக்குள்ள வரும்போது ஃபஸ்ட்டாக ஒரு ரைடு தருவாங்க. அந்த ரைடு கழிச்சு ஒரு செகண்ட் ரைடு தருவாங்க. அந்த ரைடு அடித்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது கீழே ஒரு 100 பேருக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா நான் அக்கௌண்ட்டில் போயிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு அக்கௌண்ட்டுலாம் எடுக்க தெரியும் ஹேக் பண்ணி. இதுலேருந்தே என் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துருவேன். இது வந்து எங்கள் அண்ணனோட ஃபோனு. எங்கள் 2 பேர்த்தோட பாப்பா வந்து நான் வந்து ஃபோன் எடுத்து அப்படியே ஹேக் பண்ணி ஐயோ இந்த ஆடு வேறு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் வரும். அப்படியே ஹேக் பண்ணி எடுத்து அப்படியே அக்கௌண்ட் எடுத்து விளாண்டுருப்பேன். அப்போனா நான் பிடிச்சி திட்டுவான், எடுக்காதா ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நிறையா டைம் நீங்கள் ஹேக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஏதாச்சும் ஆயிரம் வீடியோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அக்கௌண்ட் எடுக்க முடியும். அப்புறம் நிறையா டைம் என் அக்கௌண்ட் கிட்ட ஒன்றுமே சொல்லலை. இப்போ வந்து அக்கௌண்ட்லாம் எடுத்தேன், ஒன்றுமே பண்ணல. சரி அப்போ வந்து கிரெடிட்டாக இந்த கையில் கட்டி வாங்க அது வரைக்கும் எனக்கு கேட்கும். இந்த ரைடு அப்புறம் நிறைய கட்டிட்டாங்க. பார்க்குள்ள ஒருத்தர் மார்க்கெட் போயிருந்தாங்கல்ல, அங்கே ஒரு போலீஸ் ஆன மாதிரி ஒன்று பார்த்தேன். கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்ட் 5லேயோ இல்லாட்டி 4லேயோ உங்களுக்கு கட்டி வச்சுருக்கேன். வந்து பார்ட் 5லேயே இல்லாட்டி 4லேயே பாருங்கள், ஆஃப்லைனில் கட்டி வச்சுருக்கேன். 5 இல்லாட்டி 4லேயே காட்டுறேன் ரைடை. சரியா திருப்புற இடமே வந்துருச்சு. அப்போலேருந்து பேசிகிட்டே இருந்தது போல். எங்கள் அண்ணா அக்கௌண்ட்டு பேசிகிட்டே இருந்து எப்படியும் இதுக்கே வந்தாச்சு. முடிக்க போகிறோம் இந்த என்ட்ரன்ஸை. அப்புறம் எக்ஸிட் ஈஸி தான். இது திருப்பி வைக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸிட்னா திருப்பாமல் வைக்கலாம். நகத்தை மட்டும் போதும், நகத்தில் மட்டும் போதும். ஒரு லைட்டாக தான் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வச்சு பார்க்குறேன். முன்னாடி போய் பார்க்குறேன். பக்கு பண்ணிட்டு போயிடுச்சு. மூவி வந்து எவ்வளோ நான் சொல்லுவேன் 24 minutes பார்க்கவே பார்த்ததே நல்லா கம்ப்ளீட் அதனால வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாமல் அப்படியே பார்த்துருக்கேன். அப்புறம் ஸ்க்ரோல் பண்ண முடியும், வீடியோலாம் ஸ்க்ரோல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஆனால் வெளியில் போயிடாதுங்க. அப்படிதான் எடுக்க முடியுது. ஒரு வீடியோவுக்கு 2 ரைடு கட்டுவாங்க. டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து முன்னாடி போட்டு
அதை லீவ் பண்ணுறது. அதை தொட்டுட்டு வெளில வந்துடும். அப்படியே அதை தொட்டு அந்த பக்குலாம் போயிடும். எனக்கு ஜூமில் தான் இந்த ஃபோனில் பிரச்சனை வந்துடும். திரும்ப அந்த ஆடு அதை பார்த்து நல்லதாக பேசலாம். கெட்டதாக மட்டும் பேசினா அது ஆடை போட்டுட்டு வந்துடுது, நல்லதாக மட்டும் பேசினா அது கெட்டதை போட்டு வந்துடுது. சரி, நான் இந்த தீம் பார்க் விளையாடல வந்து XYZ கேமை 78+3 மேலே அங்கே காட்டுதில் ஒரு ஆரோ மாதிரி கீழே இருக்கிற மாதிரி. நான் வந்த கேம் பிளேஸ்லேயே அதை தொடாமல் தான் இருந்தேன். எவன் லீடில் இருக்கான், நான் லீடில் இருக்கேனான்னு அதை பார்க்க தந்துருக்காங்க. நான் அது பார்க்கவே இல்லை. தொட்டு கூட பார்க்கல, ஒரு துணி கூட தொடலை. அது வரைக்கும் நான் ரைடை தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு லேயர் தானே இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? எக்ஸைட்டுக்கு பார்த்து வைக்கிறோம், அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? ஒருங்க ஏதாச்சும் சொல்லியிருக்கேன் பாப்போம். அந்த எப்படியோ வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடு தான் எடுத்தானுன்னு நினைக்கிறேன். ரைடுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு இங்கே ஒரு டிசைன் வச்சு வாட்டர் நான் உள்ளே இருக்க மாதிரி இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணணும். யாப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கோ ஜரா கொஞ்ச நேரம் இருக்கோ பண்ணேன். இந்த ரைடை கட்டி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு எந்த இடம் கண்டுபிடிக்கும் அது வரைக்கும் நான் அந்த ரைடை கட்டி முடிச்சதுக்கு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டுடுங்க எங்கே கட்டப்படும். அது என்ன ரிமூவ் பண்ணுவாங்க, அது டஸ்ட்பின்குள்ள வந்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த தண்ணியோட ரிமூவ் பண்ணணும். போயிட்டு பாருங்க, நம்ம திரும்ப ஆடு வந்துட்டு போயிடும். வெரி பாசிட்டிவ் போயிட்டேன் அப்படின்னு இருக்கு. இந்த ரோலாக்ஸுங்கிற தொட்டு ஸ்பீடாக அப்படியே வெளில போகணும். அதில் பக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த தண்ணியை வேற ரிமூவ் பண்ணணும். ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கிற ரிமூவ் பண்ணலாம். அது ரிமூவ் பண்ணவே ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு சரி, இப்போ நம்ம கிராஸை வைக்கணும். ஆனால் அது பாட்டு ஆகிட்டு கிராஸ் வந்து திரும்ப அந்த ட்ரையாங்கல் அந்த பக்கு வந்ததுனால வெளில போயிட்டு வர வேண்டியது. வந்து பாட்டை வச்சுருவேன். அவங்களால நடக்கவே முடியல. பாருங்க, பாட்டையே காணும். நான் டெலிட்டே ஐயோ ப்ரோ பண்ணுறது இந்த லாக்லையும் கட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடும் போலயே. ரொம்ப நேரமாக நோண்டிட்டு இருக்காங்க. ஆனால் வைக்க முடியல கிராஸை. போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்க இதை வைக்கக்கூடாது நினைக்கிறதுக்கு என்ன தெரியும். புக்காக இருந்துச்சுன்னா எடிட் இதில் கட்டி இதில் பண்ணாதான் வருது. எனக்கு தெரியும், நான் கமெண்ட்டில் போட்டு கழுவிருக்காங்க தெரியும். இப்படியாக அந்த ட்ராப் டவர் கிட்ட தான், ட்ராப் டவர் ரைடு கிட்ட தான் என்ட்ரன்ஸே வருது. இதை வேற எங்கேயாச்சும் கட்டியிருக்கணும் போல். அந்த டெக்கரேஷன் கட்டி இடம் இல்லாமல் சீக்கிரமாக முடிக்கிறேன். இதையே வச்சுட்டு என்ட்ரன்ஸை வச்சு முடிச்சாச்சு. சொர்க்க வாசனை தொட்ட மாதிரி இருக்குது. எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு போயிட வேண்டியதான். முடியலையே வேர்த்துக்கிட்டது. இந்த கேமில் வேர்த்துப்பட்டதை எனக்கு விளாண்டு வேர்த்துக்கிட்டு போதும். அதுவும் ஃபேன் போடாமல் விளாண்டுட்டு இருக்கேன். வேர்த்து கொட்டது. காப்பாற்றுங்கோ. என்ன
பார்த்துக்கு வந்தாச்சு. சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு வாசலை தொட்ட மாதிரி இருந்துச்சு. சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி ஆயிடுச்சு. அப்பா எப்படியோ முடிக்க போகிறோம். இனிமேல் இந்த ரயிலோட தொல்லை சும்மா முடிச்சோம். இப்போ அந்த டெக்கரேஷன் தனியாக போட்டு ஒரு டெக்கரேஷன் இருக்குல்ல, அது யோசிச்சிட்டிங்களா? நான் அந்த ரைடே கட்டி முடிச்சிட்டேன். இப்போ போய் இதை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஓப்பன். சரி, அங்கே போயிட்டு அந்த டெக்கரேஷன் வாட்டர் டெக்கரேஷனை போய் நான் எங்கே கட்ட போகிறேன்ட்டா எங்கே இருந்துச்சோ இங்கே இங்கே இடம் இல்லை இருக்காரு இருந்துச்சுன்னா எந்த வீடியோக்கும் எனக்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு தான் ரெண்டே நீங்கள் கமெண்ட் பண்ணதான் வந்து சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். அவர் ரோபாக்ஸில் எல்லோரும் நேமுக்கு பின்னாடி வந்து எஸ்டிஎம் கொடுத்தாங்க. சீக்கிரமாக எஸ்டிஎம் போட்டுட்டு வாங்க போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக ஐயோ தப்பாக எடுத்துட்டேன். உங்கள் கூட பேசிட்டு இதோட முடிச்சாச்சு. வீட்டு போட்டு இதில் வந்து முடிச்ச போகிறோம். முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிளில் போயிட்டு பாடியில் வாக்கிங் வாக்கிங்கோட படம் சரி பெரிய கட்டிங்கன்னா 500 வேஸ்ட் ஆகிட்டாங்க. நானே 100 வேஸ்ட் பண்ணி தான் கட்டிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் பேச போட்டுற வேண்டியதான். வீடியோ வந்து பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. 18 மினிட்ஸ் முடிய போகிற 19 மினிட்ஸுக்கு வந்துடுச்சு. லாக்டவுன்லேயும் கட்டுறதுக்குள்ளேயும் போடும் ஆயிடுச்சு. அப்போ இந்த வாட்டர் டெக்கரேஷன் அடித்து இங்கே வச்சு ஐயோ முடியல, வேர்த்து கொட்டுது. வாய்ஸ் தரமாலும் வேர்த்து கொட்டுது. ஐயோ இந்த ஆடு வேறு வாய்ஸ் தர மாதிரி வேர்த்து கொட்டுது. வாய்தான் வலிக்குது. வந்து 24 மினிட்ஸுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வாய் வலிக்காம என்ன பண்ணணும் கண்டிப்பாங்க. சரி வந்து வேறு கையில் கட்டுவோம். அவன் போய் இது கடைசியில் போயிட்டு இந்த கார் லைன் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் சும்மா பக்காயிட்டே இருக்காரு. வந்து ஃபஸ்ட்டு இந்த டாப்பிள் டவரை டாப்பிள் டவரா என்னமா தன்னோட ரைடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வெளில வேற ஒரு நாய் இருக்குது. சும்மா சும்மா கத்திட்டே இருக்குது. வெறுப்பேற்றி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுவோம். ஏன்னா மிஷின் 2 எடுத்துக்கலாம். அப்போ நான் 2 எடுத்தா அந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிடுமாமா. அது அப்புறமா பார்த்துக்கலாம். அது என்னமா போட்டுக்கிட்டோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு பதிலாக முன்னாடி போயிட்டுருக்கேன். வெளியில் போயிட்டுருக்கேன்.
சரி இங்கே வந்து அந்த தென்னை மர ரைடை கட்டிடுவோம். தென்னை மர ரைடை போட்டு சாப்பிட்டுச்சு பாருங்களே, போட்டு ஏதோ காட்டிகிட்டே இருந்துச்சு. மேலே ரெட் கலர் இது போட்டு நம்ம பாருங்கள், இந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். அப்புறம் இதை வைக்கவே முடியல, நகர்த்தவே முடியல, கை வச்சு ஆட்டியும் பார்த்துட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு இது பண்ணி நகர்த்த வச்சேன். பாருங்கள், கையை தட்டி கையை அசைச்சு நகர்த்தி வைக்க முடியும், நகர்த்தி வைக்கிறது வர மாட்டேங்குது. கையை டேப் பண்ணி தான் நகர்த்தி வைக்க முடியுது. அது பண்ணி போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், ஏதோ மக்கை அஞ்சு அதெல்லாம் ஆச்சு. இங்கே வைக்கிறேன்னு பார்த்தா ஏதோ காட்டுச்சு, கரெக்டாக தான் வச்சேன். பாருங்கள், மேலே காட்டுச்சு, நீங்களே படிச்சு பாருங்களே. நான் வச்சுட்டேன், பக்காச்சுன்னு அடைச்சி நான் திரும்பவும் வச்சு பார்த்தேன். ஆனால் பாருங்களே, வரவே மாட்டேங்குது. நாங்கள் கன்ஃபார்ம் தந்துட்டு திரும்ப ஆட்டி பாருங்களே, கரெக்டாக தான் வைக்கிறேன். பில் ஏர் செல் ஹேஸ் நாட் அன்லாக்டுன்னு காட்டிக்கிட்டே இருக்குது. வேறு ரைட் கட்டிடலாம் இதுக்கு வேணும். இருங்க, இங்கே வரவே மாட்டேங்குது. இங்கே வரலன்னு சொல்லி அங்கே அந்த சைடு போய் பண்ணேன். இங்கே எங்கேயும் காட்டிகிட்டே இருக்கு. தென்னை மர ரயில் சுற்றிகிட்டே இருக்கும். ஒரு வீடியோவில் பார்த்தேன், தென்னை மர ரயில் தீம் பார்க் டைக்கூன் வீடியோன்னு போட்டு பார்த்துருக்கேன். தென்னை மர ரயில் மாதிரி வந்தா அது இதுதான், இது வரவே இல்லை. செஞ்சு அது பாட்டுக்கு எங்கேயே போது, நான் பாட்டு எங்கே வைக்கிறேன் பாருங்கள். இதுவே பாருங்கள், அதை வச்சு பார்க்குறேன் பாருங்கள், வரவே இல்லை. இந்த அன்லாக் பண்ண இதுலையாச்சும் வைக்கலான்னு பார்த்தா வைக்க முடியல. இது செட் ஆகாது. வேறு ரைட் தான் கட்டியானு நினைக்கிறேன். வேறு ரைட் கட்டேன், வேறு இதுதான் ராட்டினம் மாதிரி ஒன்று இருக்குல்ல, பர்கர் ராட்டினம், அது கட்டலாம். இந்த ராட்டினம், அந்த ராட்டினத்தை 15,000 போட் ரைட் கட்டுது. அது அந்த அடுத்த பாட்டில் பார்த்துப்போம். சரி, அடுத்த பாட்டில் கட்டலாம், இதை வச்சுக்கலாம். வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சரி, கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாட்டர் ஓப்பன் வாட்டர் கிட்ட போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, பாட்டு போட்டோம்னா